இதே வாய் தான் விசிகா பெரிய கட்சின்னு சொல்லும். அவங்க பர்சன்டேஜ் என்ன? அவங்க இதே பார்லிமெண்ட்டுக்கும் போறாங்க, சட்டமன்றத்துக்கும் போறாங்க சார். அதை விட்டுருங்க. நான் கேட்கறது என்ன பர்சன்டேஜ் அவங்களுக்கு? தனியா நின்னா ஒரு தொகுதி, நீங்க பிஜேபி தனியா நின்னா கூட திருமாவளவனுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க திருமாவளவன் தொண்டர்கள் இருக்காங்க. அந்த மூஞ்சி இவ்வளவு சீரியஸா வச்சுட்டு கேட்டா உண்மையாயிடாது. காமெடி தான். தமிழ்நாடு முழுக்க விசிகா இருக்கு சார். தமிழ்நாடு மக்களுக்கு இன்னைக்கு தான் பிஜேபி அங்கொன்றும் இங்கொன்றுமா, அங்கொன்றும் இங்கொன்றுமா. ஒரு தொகுதி சிதம்பரத்துல நின்னா திருமாவளவன் ஜெயிச்சிருவாரு. அப்படியா? சரிங்களா? அப்படியா? வட மாவட்டத்துல தருமபுரி கிருஷ்ணகிரியில ஊத்தகரில நின்னா ஜெயிச்சிருவாரு. சத்தியமா ஜெயிக்க முடியாது. சத்தியமா ஜெயிக்க முடியாது. எங்க நின்னாலும் ஜெயிக்க முடியாது. தனியா நின்னு ஒரு தொகுதி ஜெயிக்க முடியாது. சவால் உங்களுக்கும் தெரியும். ஆனா பிஜேபி, நான் இப்ப சொல்லுவேன், உங்களுக்கும் தெரியும். நான் இல்ல, ஏதாவது ஒரு இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கிட்ட கேளுங்க, கடகடன்னு சொல்லுவாங்க ஒரு 10 தொகுதி. எது பிஜேபி தனியா நின்னு. இன்னைக்கு நிலைமை அதான் மாதேஷ். சார், தனியா நின்னு ட்ரை பண்ண முடியலன்னா எடப்பாடியின் தயவை தேவைப்பட்டு சோடா கிட வாங்கிட்டு சொல்றேன், கொஞ்சம் தெளிங்க, கொஞ்சம் தூக்கத்துல இருந்து ஏந்திரிங்க. நீங்க பழைய கனவே கண்டுட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு பட்டியல் அனுப்புவா. நம்ம இப்ப அலையன்ஸ் தேவைன்னு தானே வம்படியா வச்சிருக்கோம். ஏங்க, அலையன்ஸ் இந்த திமுகவை தூக்கி போடுறதுக்குங்க, மக்களை காப்பாத்துறதுக்கு, பிஜேபியை காப்பாத்துறதுக்கு கிடையாது. இன்னைக்கு நாங்க நின்னாலும் எங்களால ஒரு குறிப்பிட்ட அளவு இரட்டை என்னது டபுள் டிஜிட்ல எங்களால எம்எல்ஏக்கள் எடுத்துட்டு போக முடியும். அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். தொகுதி நான் உங்களுக்கு என்ன சொல்றது, தொகுதி உங்களுக்கு பட்டியல் நான் வாட்ஸ்அப் பண்றேன். நீங்க இல்ல உண்டா இல்லையான்னு சொல்லுங்க. நான் சொல்ற தொகுதி எல்லாம் எங்களால தனியா நின்று பல தொகுதிகள் ஜெயிக்க முடியும். நாங்க நினைக்கிறது திமுக தூக்கி எறியறது. ஏன் திமுக தூக்கி எறியணும்? ஜனங்க எறும்புகளும் புழுக்களுமா நசுக்கப்படுறாங்க மதேஷ். மக்களை காப்பாத்தி ஆகணும். எதுக்காக அரசியல் பண்றோம்? மக்களுக்காக. நீங்க சொல்றீங்களா சார், மோடி 6 தடவை வராரு சார், அமித்ஷா 10 தடவை வராரு சார். எதுக்காக? இந்த ஜனங்க, எங்க ஜனங்களை பாக்குறதுக்காக. உங்களுக்கு ஏன் வயிறு எரியுது? ஏங்க, தமிழ்நாட்டுக்கு மக்களை பார்க்கணும்னு தோணுது அவங்களுக்கு. தமிழ்நாட்டை பார்க்கணும்னு தோணுது. ஆசையா இருக்கு, வர்றாங்க. மக்கள் மேல பாசம் இருக்கு, வர்றாங்க. உங்க சிஎம்ஏ வர சொல்லுங்க. ஒரே வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருந்தா ஏசி ரூம் மட்டும்